எந்த அரசியல் கட்சி புதுசா ஆரம்பிச்சாலும் சரி, பழசா இருந்தாலும் சரி, எல்லாரும் எங்களுக்கு போட்டின்னு சொல்றது திமுக தான். வேற யாரும் யாருக்கு போட்டின்னு சொல்றதே இல்லை. காரணம், அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நிலைத்து இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு நேர்மையான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சியை முதலமைச்சர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவங்க திமுகவோட போட்டின்னு சொன்னாதான் தன்னுடைய இருப்பையும் தாங்கள் இருப்பதை மக்களிடத்தில் காட்டிக் கொள்வதையும் அவர்களால் முடியும் என்பதை உணர்ந்து அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கலெக்டர் சார் இருக்காரு, அரசு நிகழ்ச்சியா இருக்கு. இருந்தாலும் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை முதலமைச்சர்கள் தான் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பார்கள். அதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதனால வரக்கூடிய ஒரு புதிய கட்சியா இருக்கட்டும், பழைய கட்சியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு நீங்களே பாருங்க எவ்வளவு வாக்கு செய்து அவங்க வாங்கி இருக்கிறாங்க, எவ்வளவு அவங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க. முழுக்க முழுக்க அரசுங்கிறது நீங்க பாத்து இது மாதிரி ஒரு அரசாங்கம் நடந்திருக்கா? முதல்ல மகளிர் உரிமை தொகை கொடுக்கறாங்க, விடுபட்டவங்களுக்கு திரும்ப மனுக்கள் வாங்கி அதையும் கொடுக்கறாங்க, அதுக்கப்புறம் விடுபட்டவங்களுக்கு திரும்ப மனுக்கள் வாங்கி கொடுக்கறாங்க. இப்ப அதுல விடுபட்டவங்களுக்கும் மேல்முறையீடு செய்யலாங்கிற ஒரு வாய்ப்பு முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. ஆனா வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன பண்றாங்க, தேர்தல் நேரத்துல அறிவிச்சுட்டு தேர்தலுக்கு முன்பாக கொடுத்துட்டு தேர்தல் முடிந்த பிறகு பயனாளிய எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் அப்படி இல்லை, பயனாளி எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய நோக்கம். அதுக்காக தான் தொடர்ந்து அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றாங்க. அது விதிமுறைக்கு உட்பட்டு பயனாளியுடைய தேர்வு நடைபெறுகிறது. ஆகையால் அரசை பொறுத்தவரை மக்களுக்கான அரசாங்கமா இருக்கு, நேர்மையான அரசாங்கம், நல்ல அரசை முதலமைச்சர்கள் வழிநடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமா 2026 திமுக தான் வெற்றி பெறும். இரண்டாவது முறையாக முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அதாவது தொடர்ந்து சில அரசியல் இயக்கங்கள், சில அமைப்புகள் கோவில் நிலங்களில் குடியிருப்பவர்கள் அந்த கோவில் நில பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு தனிநபர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அங்கு அறநிலையத்துறை சில நடவடிக்கைகளை எடுக்கின்ற பொழுது சில அரசியல் இயக்கங்கள், சில அமைப்புகள் அவரிடத்திலே போய் ஏதோ அவர்கள் தடுத்து நிறுத்துவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள். இன்று காலை அவர்கள் எங்களை சந்தித்தார்கள். நான் சந்திக்கின்ற பொழுதும் அவரிடத்தில் சொன்னது, அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் அமைப்புகளாக இருந்தாலும் ஒரு அரசு நிர்வாகம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் அங்கு வருகின்ற பொழுது அவர்கள் தடுக்க முற்படுவது என்பது 2 நாட்களுக்கான தீர்வாகத்தான் இருக்கும், நிரந்தர தீர்வாக இருக்காது. உங்களுக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசினுடைய உயர் அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அதை தொடர்ந்து நான் கண்காணித்து வருகின்றேன், அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறேன் என்று அவரிடத்திலே தெளிவாக சொல்லி இருக்கின்றேன். வெண்ணெய்மலை நிலங்களை பொறுத்தவரை 2 வகைகள் உண்டு. ஒன்று யூடிஆர் மூலமாக அவர்கள் பட்டாக்களை பெற்றவர்கள், மற்றொன்று இன்றும் கோயில் பெயரிலேயே இடம் உள்ளது, அந்த இடங்களில் குடியிருப்பவர்கள். ஆகையால் யூடிஆர் மூலமாக பட்டாக்களை பெற்றவர்களுக்கு எந்த விதமான அரசின் மூலமாக வழங்கக்கூடிய அந்த பட்டாக்கள் எந்த விதமாகவும் ரத்து செய்யப்பட மாட்டாது. தொடர்ந்து அவர்களுக்கான அந்த உரிமை வழங்கப்படும் என்பதை இன்று காலை அவரிடத்திலே உறுதியை சொல்லியிருக்கின்றேன். கோவில் நிலங்களில் நேரடியாக உள்ள நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு மாற்று என்ன ஏற்பாடுகள் செய்ய முடியும் என்பதை கலந்து ஆலோசித்து சொல்வதாக அவரிடத்திலே இன்று தெளிவாக சொல்லி இருக்கின்றேன். ஆகையால் இது போன்ற பிரச்சனைகளில் ஒரு அரசியல் இயக்கங்களோ சில அமைப்புகளே உள்ளே நுழைந்து அதற்கான ஆதாயத்தை தேட முற்படுகின்ற பொழுது அதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை அவர்களே இன்று உணர்ந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அது ஒரு நிரந்தர தீர்வு ஆகாது. காரணம், நீதிமன்ற உத்தரவு, இதில் எந்த இடத்துலையும் அரசு தலையீடு இல்லை, அரசு எடுக்க வேண்டும் என்பது அரசினுடைய நோக்கம் அல்ல. முழுக்க முழுக்க கடந்த காலங்களில் அரசு தவறாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இன்று அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வரப்பெற்றிருக்கின்றன. எனவே அந்த ஆவணங்களை சரி செய்வதற்கான முயற்சியில் இன்று அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் அது சரி செய்யப்படும். ஆகையால் இது மட்டும் இல்ல, கரூர் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக அரசின் மூலமாக இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்து முடிப்போம். யாருக்கும் எந்தவித பாதிப்பும் வராது என்பதை உறுதி சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு தளபதியுடைய சீரிய நடவடிக்கையால் புகழூர் நகராட்சி பகுதிகளில் மலை அடிவாரத்தில் குடியிருந்த 414 பயனாளிகளுக்கு ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்தும் வீட்டுமனை பட்டா இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்கள். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய சிறப்பு நேர்வின் மூலமாக இன்று அதற்கான பட்டாக்கள் 414 பயனாளியிடம் முதலமைச்சருடைய ஆசையோடு இன்று வழங்கப்பட்டுள்ளது.
இந்த வீட்டுமனை பட்டாக்களை பெற்றவர்கள் 2 தலைமுறைகளாக நாங்கள் இந்த பகுதியில் குடியிருக்கின்றோம். மலை அடிவாரத்தில் குடியிருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் அந்த குடியிருப்பு பகுதியில் குடியிருந்த வீடுகளுக்கான வரியை போட்டது அன்றைய அரசு, திமுக அரசு, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் தான் அன்று வரி விதிக்கப்பட்டது. நாங்கள் குடியிருப்பதற்கு எங்களுடைய உரிமையை இன்று திராவிட மாடல் அரசில் முதலமைச்சர்கள் எங்களுக்கு பட்டாவாக வழங்கி இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய நன்றியை முதலமைச்சரிடத்தில் தெரிவிங்கள் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். தொடர்ந்து அரசிற்கும் முதலமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ 28,000 பட்டாக்கள் வழங்குவதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 45,000 பட்டாக்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இன்னும் விடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆராய்ந்து அரசு தேடி தேடி அவர்களுக்கான பட்டாக்களை வழங்கக்கூடிய முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றன. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் மிக சிறப்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் இதற்கான பணியை முன்னெடுத்து உரிய பயனாளியிடம் பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன.